எனோலா ஹோம்ஸ் 3. கதாநாயகிக்கு கல்யாணம் மால்டாவில் நிச்சயிக்கப்படுது மாப்பிள்ளை வீட்டார் ஆசைப்படி. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு நம்ம கதாநாயகியுடைய அண்ணனான ஷெர்லாக் ஹோம்ஸும் வந்திருக்காரு. ஆனால் வந்தவர் ஒரு தருணத்தில் காணாமல் போகிறாரு. என்ன நம்ம கல்யாணத்துக்கு வந்து அண்ணனை காணா, அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு கதாநாயகி இறங்கி தேட ஆரம்பித்தா ஒரு கட்டத்தில் அவர் யாரோ கடத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸை எப்படியாவது தான் கல்யாணத்துக்குள்ளே மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தங்கச்சியான எனோலா ஹோம்ஸே களத்தில் இறங்குற கதை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2022 வெளியான எனோலா ஹோம்ஸ் 2 அந்த பாகத்துடைய சீக்குவலாகத்தான் இந்த பாகம் இப்போ வெளியாயிருக்கு. அந்த பாகத்தை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு சில கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரிஞ்சு இன்னும் ஒரு இம்பாக்ட் அந்த படம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான்சி ஸ்ப்ரிங்கர் அப்படிங்கிற ஒரு லேடி எழுதின த எனோலா ஹோம்ஸ் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி தான் இந்த படத்தை இந்த டீம் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஜாக் தான் எழுதி இதை பிலிப் பாரண்டினி இயக்கியிருக்காப்புல. இந்த படத்துடைய பலம் இதனுடைய காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல ஆர்டிஸ்ட்டை சரியாக காஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கதாநாயகியாக எனோலா ஹோம்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை மில்லி பேபி பிரவுன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹென்ரி கெவல் சூப்பர்மேன் அவர் தான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸாக பண்ணியிருக்காரு. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி ஒரு வெல் மேட் ஃபிலிம் இது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், மேக்கப்பு, காஸ்டியூம்ஸ்னு சொல்லி எல்லாரும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன தரணுமோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆயிருமோ அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை இவங்க கடைசி வரைக்கும் ஆடியன்ஸுக்குள்ளே பில்டப் பண்ணவே கிடையாது. கேடிவியில் படம் பார்த்த மாதிரி அது மாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுது, நீங்கள் மாட்டுக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அதே சீன் அங்கேயே தான் ஓடுது அப்படிங்கிற லெவலில் தான் பரபரப்பே இல்லாமல் காட்சிகளும் சரி கதாபாத்திர வடிவமைப்பும் சரி எல்லாமே கொஞ்சம் மேலோட்டமாகத்தான் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த பாகம் இது. அதே மாதிரி படத்துடைய முக்கியமான அந்த ஆண்டகனிஸ்ட் கதாபாத்திரம் கடைசியாக எதுக்காக இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு இவங்க சொன்ன காரணம் அது அதை விட அறதப்பழசான ஒரு காரணம். அதனால அதுவும் பெருசாக நமக்குள்ள ஒரு இம்பாக்டை விடவே இல்லை. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு 2 கிசிங் சீன் கல்யாணத்தை ஒட்டி வருது. மற்றபடி இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். அந்தளவு ஹெவியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பொழுது போகணும் அப்படின்னா பார்க்கலாம். மற்றபடி பார்த்தே தீரணுங்க அப்படிங்கிற அளவுக்கு அதிரி புதிரி சம்பவம்லாம் இந்த படம் இல்லை.